எங்கே போனாலும் இந்த தீபாவளிக்கு ஒரு பாத்திரம், ஒரு வாளி ஏதாவது ஒன்று குடுத்துருவாங்க இல்லைங்களா? கிஃப்ட்டா. அப்படிதாங்க இந்த வாளி வந்தது. என்ன வாங்கினதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருவோங்களா? இன்னைக்கு வந்து நாங்க என்ன பண்ணோம், நேத்திக்கு ஈவினிங் வந்து ஆப்பிள் மால் போனோம். ஆப்பிள் மால் அண்ணா நகர்ல இருக்கு மதுரையில. குட்டி ஸ்டோர் தான். மால்னா பெருசா எதிர்பார்க்க வேணாம். 3 ஃப்ளோர்ல இருக்கு. மேலே கொஞ்சம் திங்ஸ் இருக்கும். 2வது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல கொஞ்சம் என்ன ஃபேன்சி ஐட்டம், இந்த கிஃப்ட் ஐட்டம் அதெல்லாம் இருக்கும். அப்புறம் கீழ எப்பயும் போல கிராசரிஸ் இருக்குங்க. அதுக்கு தேவையானது 1, 2 நான் வாங்காம இருந்தேன். மத்த எல்லாமே வாங்கிட்டேன். அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்து இந்த வருஷத்துக்கு ஒரு தடவை தீபாவளி பர்ச்சேஸ்னு ஒன்று இருக்கு பாருங்களேன். அப்போ வாங்குறது தான் இந்த வளையல்லாம் ₹210 பாப்பாவுக்கு மட்டும்தான். ஏன்னா நான்லாம் எதுவுமே இப்போலாம் யூஸ் பண்ணுறதில்ல. இப்போன்னு இல்லைங்க, ரொம்ப காலம் ஆச்சு கல்யாணத்துக்கு அப்புறம். இந்த செட்டாக வளையல் போடுறது, கண்ணாடி வளையல் போடுறது எந்த இதுவுமே கிடையாது. அப்படியே நார்மலாக இந்த கோல்டு ஒன்று ஒன்று போடுறோம்ல, அதோட சரி, வேறு எதுவும் போடுறதில்ல. இந்த பேண்டு தான் இப்படி வாங்கி போட்டுறது. இது என்னென்னு ₹12 தாங்க. இதெல்லாம் ஞாபகம் இருக்குங்களா? 90s கிட்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த நம்ம சுடிதார் தைக்க கொடுக்கும்போது அப்போல்லாம் ஸ்டிச் பண்ணி தான் வாங்குவோம் நிறையா. அதிலேயே வந்து அதே கிளாத்தில் பேண்டு தச்சு கொடுப்பாங்க டெய்லர். அந்த பேண்டு தான் ₹12. அது மாதிரி பாப்பாவுக்கும் இது வாங்கினேன் 28. அப்புறம் இன்னொன்று பாப்பாவுக்கு தான் 48. இதுவும் பாப்பாவுக்கு தான். ஒரு சிலது பாப்பாவுக்கு இந்த ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதெல்லாம் நான் வச்சுக்குவேன். ₹16ன்னு சொல்லிட்டு. இந்த லிப்ஸ்டிக் ஒன்று வாங்கியிருக்கேன் பாருங்களேன். அதெல்லாம் வந்து யாருக்கு யூஸ் ஆகும்னா, பரதத்துக்கு பாப்பா போடுறதுக்காக மட்டும்தாங்க. மற்ற டைம் வந்து யாருமே அதை தொட மாட்டோம். இந்த மாதிரி வாங்குறது அப்புறம் எடுத்து போட்டுருவோம். இந்த கொண்டை ஊசி வாங்கினேன். கொண்டை ஊசிலாம் வந்து இந்த மாதிரி கிராண்டெல்லாம் வேணாம், சிம்பிளாக தேடினா கிடைக்கலங்க. அதனால் இது வந்து என் பையன் வந்து அக்காவுக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு வாங்கினான். ரேட்டு கொஞ்சம் கூட. சரி அவன் சொல்கிறானேன்னு சொல்லிட்டு இயர்லி ஒன்ஸாக மேக்ஸிமம் இந்த மாதிரி ஸ்டேஷ்னரி ஐட்டம், மேக்கப் திங்ஸ் எல்லாம் வாங்குறது. மேக்கப் திங்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, இதை ஃபேன்சி ஐட்டம் அவ்வளோதாங்க. இந்த கிளிப்பெல்லாம் இது ₹168 அது. அப்புறம் இந்த குசி கிளிப்பு இதெல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க. இதுக்காக கொடுத்தது தான் அந்த பக்கெட்டு. ஒரு நெயில் கட்ரு, இந்த பொட்டு ₹10 தான். இந்த கோபி பொட்டு எனக்கு இப்படி வைக்கிறது பிடிக்கும். ₹10 பொட்டு, கிளிப்பு ஒரு ₹80 எனக்கு ஒன்று, பாப்பாவுக்கு ஒன்று, அந்த மாதிரி வாங்கினேன். இது எல்லாமே வந்து மேக்ஸிமம் எல்லோரும் இப்படி தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என் பையனுக்கு வேறு வழியே இல்லாமல் இந்த எரேசர் மட்டும் அவனுக்கு என்ன வாங்குங்க, அப்போ எரேசர் மட்டும் தான் வாங்கி கொடுத்தேன். உடனே எனக்கு மட்டும் இது மட்டும் தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தான். வேணா நீயும் பேண்டு, கிளிப்பு எல்லாம் வாங்கிக்கியா அப்படின்னு. அப்புறம் பேசாமல் இருந்துக்கிட்டான். அவனுக்கு வந்து பாப்பாவுக்கு வாங்குறேன், எனக்கு வாங்குறேன், அவனுக்கு வாங்கலைன்னு சொல்லிட்டு ஒரே ஃபீலிங். அப்புறம் இந்த பேன் சீப்பெலாம் வாங்கியிருக்கேன் பாருங்களேன். இது கண்டிப்பாக எங்களுக்கு தேவைப்படுங்க. ஏன்னா பாப்பாவுக்கு பெயின் இருக்குதுன்னா நான் க்ளீன் பண்ணுறது இந்த சீப்பில் தான். ரொம்ப ஒரு மாதிரி பழசாயிடுச்சு, அழுக்காயிடுச்சுன்னா அதை தூக்கி போட்டு இந்த புதுசாக வாங்கி போட்டுக்கிறது, அவ்வளோதான். அந்த பழசை ரொம்ப நாள் வச்சுக்கிறதில்ல, அது வேஸ்ட்டு தான் எப்படியோ. அதை போட்டாச்சு. இந்த பக்கெட் நல்லா ஒர்த்து தாங்க இல்லைங்களா? ஆனால் 1000க்கு மேலே வாங்கினா தான். 1000க்கு மேலே வாங்கினா எதுவுமே கொடுக்காம இருக்கிறத விட இந்த பக்கெட் கிடைக்கிறது பெஸ்ட்டு.